ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் கார்ன் சமையல் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோட்டல் ஸ்டைல் வெள்ளை குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து இடியாப்பம் ஆப்பம் ரெண்டுத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மட்டும்தான் நான் போடுற வீடியோக்கு அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் போட்டால் தான் நான் செய்கிறதுல எதாவது தப்பு இருந்தால் நான் சரி பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, தேங்காய் கொஞ்சம், பச்சை மிளகா 3, ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. இது வந்து 3 பேர் சாப்பிட்லாம். இது கூட நம்ம குருமாக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம். நான் வந்து பட்டாணியும் கேரட்டும் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம பட்டாணி கேரட் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி கிராம்பு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு தான் தெரியறதுக்கு நம்ம கொஞ்சம் கடுகும் போட்டுக்கலாம். கடுகு வந்து நம்ம எண்ணெய் பொரியறது பார்க்குறது தான் போடுறோம், அதனால் கம்மியாக போட போதும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம வெங்காயம் போட போகிறோம். நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளியுமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது நல்லா வதக்க போகிறோம். இது நம்ம நல்லா வதங்கி வரணும். நம்ம இது நல்லா வதக்கத்தான் அதோட ஃப்ளேவர் நமக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ இது நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கி வரனால நம்ம உப்பு மிளகு சேர்க்கலாம். மிளகு வந்து ஒரு 1/2 ஸ்பூனு, உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். இதை போட்டு நம்ம நல்லா கலரி விட்டு வதக்கணும். இப்போ திரும்பி நம்ம நல்லா வதக்கணும். நம்ம நல்லா வதங்கி வெங்காயம் கண்ணாடி பதம் வர சொல்ல நம்ம வந்து காய்கறியெல்லாம் கொட்டிடலாம். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துடுச்சு, நம்ம காய்கறியெல்லாம் கொட்டிக்கலாம். நம்ம இந்த குருமாக்கு குக்கர் யூஸ் பண்ண போகிறதில்ல, அப்படியே வானல்லே தான் இதுவாக போகுது. ஸோ நம்ம இதை குக்கர் யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம காய்கறி வந்து நல்லா வதங்குற நேரத்தில் நம்ம வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாம். நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணுறதெல்லாம் குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், முந்திரி, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி. இப்போ நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ அரைச்சி வச்சதை நம்ம ஊற்றிக்கலாம். காய்கறி நல்லா வதங்கி வர சொல்ல நம்ம இதை ஊற்றணும். நம்ம ஊற்றி விட்டு கலரிக்கலாம். அவ்வளோதானா? நம்ம நல்லா கலரிட்டு வரும்போதே நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுருணும். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை கொதிக்க விட்டால் போதும், குருமா ரெடி நமக்கு. இதை நான் சொன்ன மாதிரி இடியாப்பம் ஆப்பம் ரெண்டுத்துக்கு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நான் இடியாப்பத்தோட வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு உப்பு பத்தலை, அதனால நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். குக்கர் மாட்டிடலாம். இப்போ பட்டணி எப்படி வேணும்? வதக்கிட்டலாம், அதெல்லாம் வெந்துடும். நம்ம குக்கரில் மாற்றி அதான் சொல்லிட்டு நல்லா கொதிச்சு வந்தோடனே நான் அப்படியே காட்டுறேன். புரியுதா? இப்போ எனக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதோ பாருங்க. இப்போ என்ன பண்ண, புதினாவும் சூப்பராக இருக்கும். இது வந்து நான் சொன்ன மாதிரி இடியாப்பம் ஆப்பம் ரெண்டுத்துக்கே போடுங்க. அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக கொதிச்சு வர சொல்ல நம்ம வந்து புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். வேணுன்றவங்க போட்டுக்கலாம், வேணான்றவங்க போட வேணாம். இது ஆப்ஷன் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். போதுங்க. ரொம்ப காய்